தெலுங்கானாவை சேர்ந்த கம்மாரெட்டி அப்படின்ற பகுதிகள்ல ஒரு 500 நாய்க்குட்டிங்கள வந்து என்ன பண்ணாங்கன்றது வந்து என்னோட ப்ரீவியஸ் வீடியோல போட்டிருப்பேன். பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பார்த்துக்கோங்க. இப்போ அதே கம்மாரெட்டில கிட்டத்தட்ட 80 குரங்குகள வந்து புடிச்சு ஒரு தாபால வந்து அடைச்சு வச்சிருக்காங்க அப்படின்ற நியூஸ் வந்து போலீஸ்க்கும், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்க்கும் வந்திருக்கு. அதோட அடிப்படையில வந்து அவங்க வந்து அங்க போய் விசாரணை பண்றதுக்காக போயிருக்காங்க. அந்த இன்ஃபர்மேஷன பத்தி தான் நான் இந்த வீடியோல சொல்லப் போறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். இப்ப வீடியோக்குள்ள போலாமா? கடந்த டியூஸ்டே அன்னைக்கு வந்து நடந்திருக்கு. கம்மாரெட்டில கிட்டத்தட்ட ஒரு 80 குரங்குகள வந்து புடிச்சு, ஒரு லோக்கல் தாபால வந்து அடைச்சு வச்சிருந்திருக்காங்க. அடைச்சு வச்சிருந்ததோட விளைவா என்ன ஆயிருக்குன்னா, அந்த ஹைவே இருக்கும்ல, அந்த லோக்கல் தாபா கிட்ட ஒரு ஹைவே இருந்திருக்கு. அந்த ஹைவேல வந்து ஒரு 5, 6 குரங்குங்க வந்து இறந்து போன ஒரு நிலைமையில வந்து இருக்கிறத வந்து பார்த்து, அங்க இருந்த லோக்கல் பஞ்சாயத்து தலைவர்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கலாம் வந்து இந்த இன்ஃபர்மேஷன வந்து போலீஸ் கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த மாரி குரங்குங்கலாம் வந்து இந்த மாரி இறந்து போயிருக்கு. இந்த மாரி அந்த தாபால வந்து ஏதோ சஸ்பீஷியஸா இருக்கு அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதனால போலீஸும் வந்து அங்க வந்து விசாரணை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. அங்க வந்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சிருக்கு. அந்த குரங்குங்கள வந்து ஃபாரன்சிக் ஐ மீன் போஸ்ட்மார்டம் பண்றதுக்காக வந்து அனுப்பிச்சிருக்காங்க. அங்க அனுப்பிச்சதுல வந்து அந்த குரங்குங்களோட உடம்புல வந்து ஒரு சில இன்ஜெக்ஷன வந்து செலுத்தி, அது வந்து எப்படின்னா, அவங்க வந்து நல்லா தூங்குறதுக்கு அந்த இன்ஜெக்ஷன் வந்து உதவும். ஓகேவா? நான் எத பத்தி பேசுறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நல்லா தூங்குறதுக்கு வந்து அந்த இன்ஜெக்ஷன் உதவும். அந்த மாரியான ஒரு இன்ஜெக்ஷன வந்து அவங்க உடம்புல ஏத்தியிருக்காங்க. அதுவும் ஒரு பர்ட்டிகுலர் லெவல்ல வந்து ஏத்தல. ரொம்பவே ஏத்தியிருக்காங்க. அதோட விளைவுகள் அந்த குரங்குங்க இப்ப நம்ம கூட இல்ல. அண்ட் இது அந்த 5, 6 குரங்குகளுக்கு தான் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. அந்த தாபால நெறைய குரங்குகளுக்கு வந்து அந்த மாரியான ஒரு நிலைமை வந்திருக்கு. எல்லாருக்கும் அந்த மாரி ஒண்ணு பண்ணியிருக்காங்க. அண்ட் போலீஸ் வந்து அந்த தாபால போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சிருக்கு. அங்க வந்து அ ஒரு லோக்கல் டீம் அந்த அந்த இன்ஃபர்மேஷன் இன்னும் வந்து அவங்க ஃபுல்லா சொல்லல. அவங்க இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. லோக்கல் டீம வச்சு அந்த குரங்குங்களெல்லாம் வந்து புடிக்கும்போது, நெறைய குரங்குங்கள அந்த கேஜ்குள்ள அடைக்கும்போது, அதுங்க வெளில தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம்ல. அது மூலியமா நெறைய குரங்குகளுக்கு வந்து அவங்க உடம்புல நெறைய வந்து அடிபட்டிருக்கு. நெறைய காயங்கள் இருக்கு. குரங்குகள வந்து போலீஸுங்க வந்து மீட்டெடுத்து ஹாஸ்பிட்டல் ஐ மீன் வெட்டனரி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அனுப்பிச்சு, அவங்களுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது தான் தெரிஞ்சிருக்கு. எல்லாருக்குமே ஒரு சில குரங்குகளுக்கு வந்து அந்த இன்ஜெக்ஷன் வந்து புகுத்தப்பட்டிருக்கு. அதோட விளைவா நெறைய பேருக்கு வந்து உடம்புல அது வந்து ரத்தத்தோட கலந்திருக்கு. அதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் வந்து போயிட்டுருக்கு. சில குரங்குகள் அதுலருந்து வந்து தப்பிச்சுட்டாங்க. அண்ட் சில பேருக்கு வந்து உடம்புல வந்து காயங்கள் இருக்குன்னு சொன்னேன்ல. அதுல சில பேருக்கு வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டும் போயி, அவங்களும் நல்லபடியா சரியாயி, அவங்கலாம் அந்த ஃபாரஸ்ட்குள்ள போயிட்டாங்க அப்படின்ற மாரியான ஒரு இன்ஃபர்மேஷனும் இப்ப கிடைச்சிருக்கு. என்னங்க நடக்குது? இப்பதாங்க நம்ம வந்து நாய்ங்களுக்கு இந்த மாரி ஆச்சு அப்படின்ற இன்ஃபர்மேஷன வந்து நம்ம பார்த்தோம். இப்ப குரங்குங்க எனக்கு புரியல. குரங்குங்க என்ன பண்ணுச்சு? குரங்குங்க என்னங்க பண்ணுச்சு? நாய்களாவது நீங்க ரோட்ல போம்போது உங்களுக்கு வந்து தொரத்துதுங்க, உங்கள கடிக்குதுங்க. அது நைட் ஃபுல்லா கத்துறதுனால உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு நம்ம சொல்லலாம். நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா, அதுவே ஒரு கண்டனமான செயல் தான். அந்த மாரி ஒரு செயல பண்ணவே கூடாது. இது நெறைய மக்களோட ஒரு கருத்தா இருக்கு. கண்டிப்பா வயலன்ஸ் அகைன்ஸ்ட் எனி லிவிங் பீயிங் இஸ் ரியலி நாட் அக்செப்டபிள் அண்ட் இட்ஸ் ரியலி பனிஷபிள். அண்ட் கண்டிப்பா கவர்ன்மெண்ட் அதுக்கான நெசசரி ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்கன்னு நான் என்னோட ப்ரீவியஸான வீடியோல சொல்லியிருக்கேன். சோ அதுக்கான இன்வெஸ்டிகேஷன்ஸும் வந்து போயிட்டு இருக்கு. இப்போ குரங்குங்க என்ன பண்ணுச்சு? குரங்குங்க உங்கள என்ன டார்ச்சர் பண்ணுச்சு? ஏன் குரங்குங்கள வந்து அது மாரி கூட்டிட்டு வந்து ஒரு தாபாலயே அடைச்சு வைக்கணும்? அதுங்களுக்கு எதுக்கு இந்த மாரியான ஒரு இன்ஜெக்ஷன வந்து புகுட்டணும்? எனக்கு புரியல. எந்த வகையில அவங்க உங்களுக்கு டார்ச்சரா இருந்தாங்க? எனக்கு என்னன்னா, நீங்க வந்து எந்த விதமான ஒரு அனிமலும் வந்து சொசைட்டில இருக்கக்கூடாது. ஃபாரஸ்ட்ல இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் அழிச்சிரணும். வெறும் மக்கள் மட்டுமே உலகத்துல இருக்கணும் அப்படின்னு நெனைக்கிறாங்களா? உலகம் எல்லாத்துக்குமே வந்து பொதுவானது தானே. நம்ம எப்படி வாழ்றோமோ அதே மாரி தானே அவங்களும். கடவுள் படைக்கும்போதே இந்த உயிர் பெருசு, இந்த உயிர் சிறுசு அப்படின்னு நெனைக்கிறாரா? கடவுள பொறுத்தவரைக்கும் நம்மளும் ஒண்ணுதான். ஒரு குரங்கும் ஒண்ணுதான். ஒரு எறும்பும் ஒண்ணுதான். ஓகேவா? எப்படிங்க மனசு வருது? எப்படி மனசு வருது? நம்மள நெறைய பேருக்கு ஒரு எறும்ப வந்து சாவடிக்கணும்னா கூட நம்மள நெறைய பேரு நான் கண்டிப்பா நெறைய பேர பார்த்துருக்கேன். ஒரு எறும்ப சாவடிக்கணும்னா கூட அவங்க மனசு பதறும்.
அப்படி இருக்கும்போது எப்படி உங்களால இந்த மாரியான ஒரு செயல வந்து பண்ண முடியுது? கஷ்டமா இல்லையா? எல்லாரையும் உலகத்த விட்டு அமுச்சு விட்டுட்டு, அப்புறமா நீங்க எப்படி சந்தோஷமா வாழ முடியும்னு நெனைக்கிறீங்க? உலகத்துல நல்ல மக்களும் இருக்காங்க. எல்லாரும் வேணும்னு நெனைக்கிறவங்க, எல்லா மிருகங்களும் வேணும்னு நெனைக்கிறவங்களா இருக்காங்க. இந்த மாரியான மக்களும் இருக்காங்க. எனக்கு தெரியல. கவர்ன்மெண்ட் தான் இதுக்கு வந்து கரெக்ட்டான ஒரு ஆக்ஷன் எடுத்து, இந்த இந்த மாரியான விஷயங்கள் ஃபியூச்சர்ல நடக்காம இருக்கணும் அப்டின்னா, கவர்ன்மெண்ட் கரெக்ட்டான ஆக்ஷன் ஸ்ட்ரிக்ட்டான ஆக்ஷன்ஸ் எடுத்து, அது யார் பண்ணாங்கன்றத வந்து கண்டுபிடிக்கணும். அண்ட் போலீஸ் அண்ட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அதுக்கான வந்து நெசசரி ஆக்ஷன்ஸையும் எடுத்துட்டு இருக்காங்க. பக்கத்துல இருந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜஸையும் வந்து ரெஃபர் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. எதுலயாவது இந்த மாரி ஃபுட்டேஜஸ் கிடைக்குதா? யார் அந்த வேலைய பண்ணியிருக்காங்க? அப்டின்ற மாதிரியான கண்ணோட்டத்திலயும் வந்து இந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து போயிட்டு இருக்கு. அண்ட் இத பத்தி அங்க இருந்த மக்கள் கிட்ட விசாரிக்கும்போது, அவங்களும் இது வந்து யார் பண்ணாங்கன்றது வந்து அவங்களுக்கு தெரியல. ஆனா இந்த மாரி இறந்து போயிருக்கிறத வந்து அவங்க பார்த்து தான் அதுக்கப்புறம் வந்து போலீஸ் கிட்ட வந்து அவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எனக்கு புரியல நிஜமாவே புரியல. பொறுத்திருந்து பார்ப்போம். ஏற்கனவே நெறைய குழந்தைகள் ஒரு 500 குழந்தைகள் கிட்ட வந்து இல்லன்றது வந்து நம்மளால ஏத்துக்கவே முடியல. இப்போ அந்த லிஸ்ட்ல குரங்குங்களும் வந்து ஆட் ஆயிட்டு இருக்காங்க. இன்னும் அடுத்தது என்ன மாதிரியான ஒரு சொல்றதுக்கே வந்து எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. கண்டிப்பா இந்த இன்வெஸ்டிகேஷனோட முடிவுல, இத பண்ணவங்களுக்கு வந்து கரெக்ட்டான ஒரு தண்டனை கிடைக்குன்ற ஒரு நம்பிக்கை நம்ம எல்லாருக்குமே இருக்கு. கவர்ன்மெண்ட் அதுக்கான நெசசரி ஆக்ஷன்ஸ் கண்டிப்பா எடுக்கும். அண்ட் வேற எதனா விஷயத்த பத்தி நான் பேசணுன்ட்டு நீங்க நெனச்சீங்கன்னா, நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். கண்டிப்பா அந்த டாபிக்க பத்தி எடுத்து நான் பேசுவேன். இல்லன்னா, என்னோட பெர்சனல் ஹேண்ட்லான காய் மேரின்ற இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்க்கு நீங்க எனக்கு பெர்சனலா டிஎம்மும் பண்ணலாம். நான் கண்டிப்பா அந்த இன்ஃபர்மேஷன எடுத்து நான் பேசுவேன். ஏன்னா அதுக்கெல்லாம் முன்னாடி என்னோட யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே வந்து சேரும்.